ஐயா? தம்பி தம்பி பேராபத்து. நான் தான் உனது அண்ணன் ராவணேஸ்வரன் பேசுகிறேன். அண்ணா பேராபத்து தம்பி, ஆபத்தா? பேராபத்து. என்ன ஆபத்து? அந்த ராமன் லட்சுமணனால் பேராபத்து தம்பி. அண்ணா ஆகையால் ஐநாளா நினைச்ச வேண்டும். அந்த ராமனையும் லட்சுமணியும் தூக்கி சென்று மாதாளிக்கு பலி கொடுத்து விடும் தம்பி, பலி கொடுத்து. என்ன ஆச்சரியம்! தன்னிலை ஆளக்கூடிய ராவணேஸ்வரன் ராமலட்சுமணன் ஆபத்தில் உரைக்கின்றான். அண்ணனுக்கு ஒரு ஆபத்து என்றால் அதை காப்பாற்றும் கடமை அல்லவா? அதனால் இப்போது அண்ணன் வைத்த பிரகாரம் உடனடியாக செல்கின்றேன். அந்த ராமலட்சுமணனை கொண்டு வந்து இப்போதைய மாகாளிக்கு பலி கொடுக்க வேண்டும். அண்ணன் வைத்த பிரகாரம் செல்கின்றேன். அந்த ராமலட்சுமணனை எங்கிருந்தாலும் பந்தாக சுருக்கி தூக்கி வருகிறேன். இந்த நேரத்தில் நாம் காவல் உஷாரா இருப்போம். பெரும் ஆபத்து நேர்ந்து விட்டது. பெரும் ஆபத்து வந்து விட்டது. ஆஞ்சநேயா, என்னையா உறக்கத்திலிருந்து வரியா? உறக்கத்திலிருந்து வருகிறேன். ஆபத்து கூறுகிறாய், அதைதான் கேட்கிறேன். நமக்கு என்ன ஆபத்து இருக்கு? என்ன ஐயனை தூக்கி கொண்டு செல்ல போகிறான் தாயாதியாக விளங்கக்கூடிய மயில் ராவணன். மயில் ராவணன் பகவானை தூக்கி போறானா? உண்மையை சொல்கிறேன் கேள். மயில் ராவணன் யாரு? அவையா இங்க வரணும்? உனக்கு எப்படி தெரியும்? என் தாயாதியாக விளங்கக்கூடியவன் தான் மயில் ராவணன். இந்த செய்தி எப்படி தெரியும் என்றால் எனது மகள் திருச்சடை மூலம் காற்றின் மூலம் அனுப்பி வைத்தாள். புத்திசாலி பண்ண பெத்துக்கிறியா நீ? பகவானுக்கு ஆபத்து வரப்போகிறது, காப்பாற்றுங்கோ என்று உனக்கு அடைவு கொடுத்திருக்கிறார் காற்றோடியா. இதே மாதிரி மயில் ராவணன் தானே பாராட்டு ஆட்சி போட்டு வரும்போ அவனுக்கு சந்தேகம். அவன் இந்திரஜாலம் அந்தரஜாலம் கற்றவன், பெரிய வீரன். உன்னால் வெல்ல முடியாது. அவன் பல வடிவத்தில் வருவான், அவனை வெல்ல உன்னால் முடியாது சொல்றேன். இதே மாதிரி பகவான் வெளியே இருந்தாலும் ஆபத்து. இப்படி செய்தன எப்படி? எமது வாழ்க்கையை கோட்டை வைக்கிறேன். பகவான் சிறு குழந்தையை உருவாக்கி வேலைக்கு வைத்து எமது கோட்டைக்கு அடைத்து விடுகிறேன். பொழுது விடிய வரை கோட்டைக்கு மேல் நான் அமர்ந்து காவல் இருக்கிறேன். அவன் எப்படி வர முடியும், தொட முடியும்? அப்படியா? சரி, ஆகட்டும். ஓ, நீ வழிபடுவது பழக்கம். ஆமா, அதை மறந்து விட்டேன் நான். இதோ பார்த்தாயா, வாயை திறப்பேன். நீ உள்ளே சென்று பகவானை வழிபட்டு விட்டு காது வழியா உனக்கு வெளியே வருது. போதுமோ? ஓடியா. இப்பொழுது அந்த விபத்துல உரைத்த பிரகாரம் ஒட்டு கேட்டது பிரகாரம் இப்போது செல்கின்றேன். அவர் உரைத்தது போல வாயில் வழியாக சென்று லாபத்தை எடுத்துக்கொண்டு செவி வழியாக வந்து விடுகிறேன். இதோ வரண்டா திருட்டு பையன் எப்படி நான் பார்க்கிறேன். ஆஞ்சநேயா, யாரு? விபூஷணரா? நான் தான் விபூஷணன் வந்திருக்கிறேன். என்ன உறக்க வரலையா? இத பார்த்தையா, ஐயனை பார்க்க முடியாமல் உறக்கமே வரவில்லை ஐயா. எப்படி வரும்? பகவானுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அதிர்ச்சி உனக்கு. உண்மை உண்மை, அதே அதே. ஆகினால் மீண்டும் ஒரு முறை அந்த ஐயனை பார்க்கலாம் என்று வந்திருக்கிறேன். உண்மைதான். இப்போதான் மறைச்சு வச்சேன், அதுக்குள்ள பாக்கணுமா? சரி விடு, நீ வழியோடுவது பழக்கம். உண்மை. வழி உனக்கு ஞாபகம் இருக்க? தெரியாதே. உனக்கு அறிவே இப்பதானே சொன்னேன். நான் வாயை திறப்பேன். உள்ள சென்று பகவானை பார்த்து விட்டு காது வழியா வெளியே வந்து நான் பகவானை தரிசிக்க வேண்டும், பகவானை பார்க்க வேண்டும். வாயத்தை நான் உள்ளே சென்று வருகிறேன்.
விளையாடுறியா? விளையாடுகிறேனா? ஒண்ணு போடுவோம். ஆமா, என்ன இப்பதான் சொல்ற? வந்தேன், பகவானை பார்க்க போற சொன்ன வழி விட்டேன், பார்த்து விட்டு போனா அதுக்குள்ள என்னையா நான் இப்பொழுதுதான் வருகிறேன் ஆஞ்சநேயா. என்னையா இப்பதான் பகவானை பார்த்தா அவர் நன்றா உறங்குகிறாரு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போல நீ. நான் சொல்லவில்லையே, நான் இப்பொழுதுதானே வருகிறேன். நன்றாக பார். என்ன ஆழ்வார் போகும்போதே உரைத்தார், என் பொண்ணு வடிவத்தில் மயில் ராவணன் வந்தாலும் வருவான், காவல்ல உஷாராயிருந்து. அப்படின்னா இவன் மயில் ராவணா இருப்பானா? என்ன ஆமா, உருவத்தை மாற்றி இவன் என்னை ஏமாத்த பாக்குறான். நான் ஏமாந்துருவேன? யாரு எனக்கு நன்றாக தெரியும். ஏண்டா உருவத்தை மாற்றி என்னை ஏமாற்றி பகவானை தொடவன். டேய், உன்னை அடிக்கிற அடி இனிமே நீ உருவத்தையே மாற்றி. நான் தான் நிபுணன். உண்மையிலே நான் தான் நிபுணன். என்னய்யா இதுக்கு முன்பு உன் போன்று ஒருவன் இங்கு வந்தா பகவானை பார்க்க போறோம் வழிவிடு என்றான். நீதான் என்று நம்பி வழிவிட்டு அவன் போகும்போது என்ன உரைத்தான் தெரியுமா? பார்த்து என்ன உரைத்தான்? என் போன்ற வடிவத்தில் மயில் அவன் வந்தாலும் வருவான், காவல் உஷாரா சொல்லுவோம். யாரு அப்படின்னா அப்படியெல்லாம் நான் மோசம் பாடலாம் பாடா போச்சு, பாடா போச்சு. ஐயோ, அவன் பெற்றோடு போயிட்டானே, சொத்து பொடி தூவி என்னை ஏமாற்றிட்டானே. நான் என்ன செய்வேன்? பொழுதுடைய சமரக்கு செல்ல வேண்டுமே. ராமன் முன்னே இவர்தான் ராமர் என்று யாரை கொண்டு வருத்துவது? யார் யாரோடு சமர்த்துவது? நான் மோசம் போயிட்டேனே. போச்சே. அதை பாத்தியா, பொழுதுடைய இன்னும் 3 நாள் இருக்கு. ஆமா, நான் ஆண்டவனை காப்பாற்றேன். ஆமா, மாதளப்பாட்டைக்கு போக வழி என்ன சொல்லு. அப்படியா? இதை உரைக்கிறேன், காதை கொடு. ஆண்டவனோடு வருகிறேன். ஆனால் ஒன்று, பகவான் இங்கு இல்லை என்ற செய்தி உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும். வானர கூட்டமே அறியக்கூடாது. யாருக்கும் தெரியாது. ஜாக்கிரதை, புறப்பட்டு வா. உடன் வாழ்வையாக சென்றேன். அந்த ராமலட்சுமணி இருக்க வேலையை கொண்டு வந்து விட்டேன். இப்போது சென்றேன் அந்த மாகாணி கபலிடம் யார் காப்பாற்றி பார்க்கிறேன்டா. அப்படி இருக்க இதை தாண்டி உள்ளே ஒரு எறும்பு கூட உருவ முடியாது. அப்பேற்பட்ட சர்வ ஜாகிரதா காவல் புரிந்து மற்ற வல்லவர்களுக்கு இந்த வாதாளர்களுக்கு இந்த மயில் தாவணி காவலாளர்களுக்கு ஆகட்டும் சர்வ ஜாகிரதா. வந்தடைந்தோம் பாதாளக்கோட்டையை. முதற்கோட்டையில் யாரோ ஒருவர் காவலுக்கிறான். யார் என்று பார்க்கலாம். என்ன இது? இவன் உருவத்தை பார்த்தால் என் உருவம் போன்றளவு இருக்கிறது. யாரா இருக்கும்? யாரா இருந்தா நமக்கு என்ன? வந்த வேலை முடியணும். இத மாதிரி எனக்கு பேச நேரம் இல்லை. நான் உள்ளே செல்ல வேண்டும். வழிவிடு. எனக்கு இது
இங்கு வந்தவன் யார் என்று தெரியவில்லை. உள்ளே செல்ல வேண்டும் வழிவிடுவை என்னை தவிர யாரும் இந்த வாயற்படி உள்ளே செல்லவும் முடியாது, வரவும் முடியாது. அப்புறம் சாப்பிட்டாத காவலருக்கு என்னை தாண்டி நீ எப்படிதான் சொல்ல முடியும்? நீ யார், எங்கிருந்து வந்திருக்க, உள்ள போக நீ வேண்டும். சின்ன பையனா இருக்கிற அடிச்சு பார்க்கத்தான் பெருசு, பலலாம் பெருசு. வேண்டாம்டா, எனக்கு நேரம் ஆகுது. ஏய், முன்னாள் உள்ள என்னோட சமையல் செய்து விட்டு சமையலை வச்சிருக்கு நான் பார்க்கலாம். இவ்வளவுதானே? வெற்றி தோல்வி யாருக்கென்று நிர்ணயிக்க முடியவில்லை. இருந்தாலும் என்னய்யா இது? என் முன்னே நின்று சமர் செய்வன் ஒருவனும் கிடையாது. இவன் எனக்கு நிகரா சமர் செய்யறானே. இப்படியே சமர் செய்த பொழுது வடிந்துடும். நம்ம பகவானை எப்படி காப்பாற்றுவது? சந்திரமா இவனை யாருன்னு கேட்போம். சந்திரத்தை பார்ப்போம். ஆமா, யாருடா நீ? இந்த கோட்டையில காவல் இருக்கிறீங்க. மேல கை வச்சு பாரு. சரிப்பா, யாருப்பா நீ? உன் பேர் என்ன? ஓ, என்னோட பேர் தெரிய வேண்டும். யார் தெரியுமா? ஆஞ்சநேயனுக்கும் மச்சகான் என்ற மீனுக்கும் மகனாக பிறந்த மச்சவல்லவடா. ஆமாடா, ஆச்சரியம். உண்மைதான். உங்க அப்பன் உண்மைதான்டா. அப்பனை பார்த்துக்கிறியா? என் தந்தையும் தாய் இதுவரை கண்டது கிடையாது. ஒரு நேரத்தில் நாரர் சொல்லை கேட்டு நான் அறிந்து கொண்டேனடா. அடடே, ஆஞ்சநேயன் தான் உங்க அப்பனும் நாங்கள் வயசாரா? உண்மைதான். அதான் கேட்டேன், யாரா என் முன்னே நின்று சமர்த்திவான்னு பார்த்தேன். டேய், நான் யார் தெரியுமா? நான் தாண்டா உங்க அப்பா ஆஞ்சநேயன். உள்ள போவதற்கு வழி தெரியவில்லை என்று பொய் வார்த்தை இருக்கிறாய். இல்ல, இல்ல. உண்மையிலே நான் தாண்டா உங்க அப்பா. என் தந்தை ஆஞ்சநேயர் என்றால் விஸ்வரூபத்தை காட்டும் திறமையும் வல்லமை படைத்தவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அடடே, இப்போது விஸ்வரூபத்தை காற்றால் நான் நம்புகிறேன். என் விசுறுவம் எங்கெல்லாம் பரவிக்குது. அதை காண்பித்தா இங்கதான் பரவாயில்ல. எனக்கு தந்தை நீங்களா? உனக்கு அப்பா இதை பாரு. ஏய், நீ என் பிள்ளடா. எனக்கு உதவி செய்ய நான் சீக்கிரம் உள்ள செலுத்து. பகவானை காப்பாற்றணும். அதனால எனக்கு ஒரு வழி விடுறான். அப்பா, பெற்றெடுத்தது நீங்களாக இருந்தாலும் எனக்கு சோறு போட்டு வளர்த்து இவ்வளவு நாள் பாதுகாப்பு கொடுத்தது யார்? மயில் ராவண. நான் துரோகம் செய்யலாமா? அதுவும் நியாயம் தான். பெத்தவங்க நீங்க வளர்த்தவங்க மயில் ராவணாச்சு. அதுக்கு நான் என்னடா செய்யலாம்? இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அளிக்கின்றேன். எப்படி எப்படி? என்னை ஓங்கி அடிக்க வேண்டும். இந்த மார்பிலே உன்ன என்னை ஓங்கி உதைக்க வேண்டும். நான் மயக்கமடைந்து மூச்சடைந்து கீழே விழுந்து விடுவேன். நான் மயக்கம் தெரிந்து எழுந்து பார்ப்பதற்குள் இந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டால் பிள்ளைன்னு தெரிஞ்சு நான் ஏன்டா உன்னை உதைக்கணும்? எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் என்றும் செஞ்சோற்று கடந்திருக்க வேண்டும். சரி, என் வேலை முடியணும். என்ன செய்யுது? உப்பிட்டவள்ள, அதாவது உப்பிட்டவள்ள உள்ளவரை நினைச்சிருக்கணும். அநாத செல்வத்தை கண்டேன். என் கண்மணியோடு எனக்கு பேச கொடுத்து வைக்கவில்லையே. உதைத்து உதலை சாய்ந்து விட்டான் மச்சவல்லன். உள்ளே சென்று பகவானை காப்பாற்றுகிறேன்.